ஹாய். ரொம்ப தேங்க்ஸுங்க. ஒரு 1 வீக்ல இவ்ளோ சப்ஸ்கிரிப்ஷன் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. நெறைய பேர் உள்ள வந்திருக்கீங்க. ஸோ இந்த லாங் வீடியோ எதுக்குன்னா, நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்ட கொஷின்ஸ்க்கும் சரி, நீங்க நெறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்டுருக்கிற கொஷின்ஸ்க்கும் நான் இந்த லாங் வீடியோல ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லா செக் பண்ணி பாருங்க. ஸோ என்னென்ன கொஷின்ஸ்ன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கொஷின், வை யூடியூப்? வை யூடியூப் அப்படின்னா, நான் ரொம்ப நாளா சும்மாவே இருக்கிற மாரி இருந்துச்சு. எல்லா வேலையும் முடிச்சும் சும்மாவே இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ என்னை கொஞ்சம் எங்கேஜாக வச்சுக்கலான்ட்டு தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுதான் ரீசன். செகண்ட் கொஷின், எப்படி இந்த ப்ராடக்ட் சஜஷன் ஃபார் ஐடியா அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தாங்க. நான் எதுவும் போய் ஃபைன் பண்ணி அப்போதைக்கு வாங்கின ப்ராடக்ட்ஸ் இல்லை. நான் அது ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தது தான் நான் சொன்னேன். ஸோ இன்னொன்று என்னென்னா, நம்ம இப்போ வில்லேஜ்லாம் போயிட்டோன்னு வைங்க, என்னோட கசின்ஸே நிறையா பேர் இருக்காங்க, நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா இருக்காங்க. டு பி ஃப்ராங்க், ஓப்பனாக சொல்லணும்னு வைங்களேன், அவங்க இன்னுமே சானிட்டரி நாப்கின்ஸ் யூஸ் பண்ணல, அவங்க கிளாத் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் அது நிறைய பேர், ஆனால் அவங்க ஃபோன்லாம் யூஸ் பண்ணாங்க, ரீல்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ நிறைய பேர்த்துக்கு அது போகணுன்ட்டு எனக்கு தோணுச்சு. நிறைய இந்த மாதிரி யூனிக் ஐட்டம்ஸ் இருக்குது, அது கேர்ள்ஸ்க்கு நிறைய யூஸ் ஆகிற ஐட்டம்ஸ் இருக்குது, கஷ்டப்பட வேண்டாம் அப்படிங்கிறது வந்துட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான் நான் இது வரைக்கும் சொல்லியிருக்கேன். நான் அப்போதைக்கு போய் எதுவும் ஃபைன் பண்ணி சொல்லலை. நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராடக்ட்ஸை தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ அதை எல்லாத்துக்கும் சொல்லணும்னு நினச்சேன், அதனால தான் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். தேர்ட் கொஸ்டின், அந்த வெயிட் லாஸ் வீடியோ எப்போ தான் வரும்? சரி, ஓகே. ஆக்சுவலாக நான் வெயிட் லாஸ் பண்ணது வந்துட்டு 80+ கேஜிஸ்லேருந்துட்டு 50 கேஜி வரைக்கும் கம்மி பண்ணேன், ஓகேங்களா? ஸோ அது வந்து நான் ரொம்ப ஹெல்த்தியான வேலை கம்மி பண்ணேன். ரொம்ப சீக்கிரமாகவும் கம்மி பண்ணல, ரொம்ப டைம் எடுத்தும் கம்மி பண்ணல. ஸோ அதனால அதை நான் நிறையா பேர்த்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் அதிகமானோனையும் நான் அதை சொன்னேன்னா இன்னும் நிறையா பேர்த்துக்கு ரீச் ஆகுங்கிறதுனால சரி கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி அது எனக்கு சீக்கிரமே அமைஞ்சிச்சுன்னா நான் சீக்கிரம் போட்டுருவேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்காவது கொஞ்சம் நிறைய பேர்த்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். நான் பெற்ற இன்பம் இவ்வுலகமும் பெருகுங்கிற மாதிரி எனக்கு நடந்த விஷயம் வந்துட்டு நான் எப்படி பண்ணினேன் அதுங்கிறது எல்லாத்துக்கும் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆனதும் கண்டிப்பாக நான் போடுறேன். ஃபோர்த் கொஸ்டின், ஒன்லி ப்ராடக்ட் வீடியோ மட்டும்தானா? இல்லை இல்லை இல்லை, அப்படி கிடையாது. ப்ராடக்ட் வீடியோ மட்டும் கிடையாது. இது நான் ஏன் ஸ்டார்ட் பண்ணேன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராடக்ட் நிறைய பேர்த்துக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஃப்யூச்சரில் என்ன வேணாலும் போடலாம். என்ன வேணாலும்னா நான் என்னை பற்றி ஒரு விலாகாக கூட போடலாம். ஸோ அது வந்துட்டு டிபெண்ட்ஸ், அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒன்லி ப்ராடக்ட் வீடியோ மட்டும்தானா? இல்லை இல்லை, வரும் நிறையா வீடியோஸ். ஃபிஃப்த் கொஷின், வேறு ஏதாவது பண்ணுறீங்களா? நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபில் தான் இருக்கேன் ஆல்ரெடி. அது போக ஃப்ரீ டைமில் நான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். அப்புறம் நம்ப மாட்டாங்க, நான் நல்லா சமைப்பேன், ரொம்ப நல்லா குக் பண்ணுவேன், எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுவேன். எப்படி வரும்னு எனக்கே தெரியாது, பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எது செஞ்சாலுமே. அது எப்படி வருதுன்னு தெரில, பட் அதுவும் நல்லா பண்ணுவேன். 6th கொஷின், இந்த யூனிக் ஐட்டம்ஸ் எப்படி ஃபைன் பண்ணுறீங்க? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இந்த யூனிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராடக்ட் தான். எதையும் போய் ஃபைன் பண்ணி அப்போதைக்கு வாங்கலை. நான் எல்லாமே ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஐட்டம்ஸ் தான் நான் போடுறேன். அது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அது கொஞ்சம் பார்க்க கஷ்டமாக இருக்கும். சில பேர் இந்த வீடியோ போடுறக்கே சங்கடப்படுவாங்க. பட் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்ல, யாரோ ஒருத்தர் சொல்லி தானே தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் அந்த வீடியோஸ் நான் பண்ணணும்னு நினச்சி தான் பண்ணுறேன், அவ்வளோதான். 7th கொஷின், 30 kgs வெயிட் லாஸ்க்கு எவ்வளோ டைம் ஆச்சு? Why did you take that risk challenge? ஓகே, 30 kg வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப டைம் நான் எடுத்துக்கல. நான் ஹெல்த்தியான வேலை தான் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து ஜிம் போனேங்க, எல்லார் மாதிரியுமே நானும் ஜிம் போனேன். ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருப்பேன். 1 kg வெயிட் லாஸ் பண்ணவே எனக்கு 1 month ஆச்சு. அந்தளவு, ஆனால் மாங்குன்னு ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஸோ அப்போ தான் நான் தான் இந்த யூனிக் ஐட்டம்ஸ் நிறையா ஃபைன் பண்ணுவேன்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஏன் வந்துட்டு எனக்கு வெயிட் லாஸே ஆக மாட்டேங்குது, நான் தான் போய் அங்கே குதிக்கிறேனே, எல்லோரும் பண்ணுற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறேனே அப்படிலாம் யோசித்தேன். ஸோ அப்போ யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் நிறையா சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் வந்து இந்த இன்டெக்ஸ் பற்றின
வீடியோஸ் நிறையா பார்த்தேன், அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். இன்டேக்ஸ் மீன்ஸ் நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறது. ஸோ அதை வந்து நான் சாப்பாட்டில் நிறையா மாற்றினேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு ரிசல்ட் நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிச்சு. ப்ளஸ் ஒர்க் அவுட். ஸோ இது ரெண்டுமே தான் எனக்கு ஃபஸ்ட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் நான் நிறையா வந்துட்டு நான் 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 தனியாக நானாக பண்ண ஆரம்பித்தேன். அது எனக்கு செட்டும் ஆகணும், அது எனக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராமல் அந்த ப்ராப்பரான வேலை வீட்டில் இருந்துகிட்டே எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நிறைய பார்த்து தெரிஞ்சு அதை நான் பண்ணி தான் எனக்கு அந்த ரிசல்ட் கிடச்சிச்சு. ஸோ அதை நான் கூடிய சீக்கிரம் நான் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கொஞ்சம் அதிகம் ஆனதும் நான் கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணிட்டேன். எல்லாருமே இந்த வெயிட் லாஸ் வீடியோ தான் கேட்குறீங்க. வெயிட் லாஸ் வீடியோ நான் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆனதும் கண்டிப்பாக போடுறேன். ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, கொஞ்சம் நிறையா பேர்த்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அது நான் ஒரு யூனிக்கான வேயில் வெயிட் லாஸ் பண்ணேன். ஸோ அதனால் நிறையா பேர்த்துக்கு போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய யூனிக் ஐட்டம்ஸ் வீடியோஸ் வந்துட்டு இந்த வீக்கும் வரும். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.